ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போணுச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரதா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி அவங்களுக்காக. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாட்டு பொங்கல் எங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் காலையிலே நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, அப்புறம் நண்டு கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஃபிஷ்ஷு கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா இது புள்ளிப்பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மீன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இது அடுத்ததாக கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நண்டு தான் செய்ய போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கடுகெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதிலே கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நண்டுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இதில் ஆயில் சூடானதுமே இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாம் நான் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நண்டுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வதக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை மசாலாவை மட்டும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவிக்கு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி தான் ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவேன். எனக்கு அந்த பேஸ்ட்டு வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுறது அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்காது. பிரியாணி செஞ்சால் கூட அப்போவே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன். கொஞ்சம் ஆயில் பத்தாத மாதிரி இருக்க நல்லா கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நண்டெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கனுக்கு தேவையான ஆனியன், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸு 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன்.
இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் காரம் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். நண்டெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த நண்டெல்லாம் நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சிக்கன் வந்து நான் 2ஆக பிரித்து வச்சுருந்தேன். சைடிஷ்க்கு கொஞ்சம் தனியாக பண்ணுறதுக்கும் கிரேவிக்கு வந்து 2 தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து அந்த சிக்கனை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் உருளைக்கிழங்கு 2மே நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா 2 தக்காளி அதையும் கரைச்சி விட்டுருக்கிறேன். இப்போ இதில் மீன் குழம்புக்கு தேவையான வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காயெல்லாம் நல்லா கொதித்து மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சிக்கன் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துட்டு இதில் மீனெல்லாம் போட்டுடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறவும் வேண்டாம், ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் வேண்டாம், மீனுக்கு அரைஞ்சிரும். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் நல்லா வதக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்தது இது பாருங்கள், இந்த நமக்கு வந்து இந்த ஃபிஷ் குழம்புக்கு தேவையான ஆனியனும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மீன் குழம்புல எடுத்து கொட்டிடலாம். அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் க்ளீன் பண்ணாதுமே கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம.
அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் கட்டிங் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் பகுதி மேலே பக்கம் இருக்கிற மாதிரியும் அந்த கட் பண்ண பகுதி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நெக்கே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து சைடு வந்து படுக்க போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நெக்க வைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த பகுதியை வந்து இந்த மாதிரி நெக்க வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் மசாலாவை வந்து கடைசியாக இருக்க இந்த மசாலா வந்து இப்போவே போட வேண்டாம், அதே சமயம் நம்ம தூக்கியும் போட வேண்டாம். இதை வந்து நம்ம கடைசியாக வந்து ஃபிஷ்ஷு ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த ஆயிலே கொஞ்சம் இருக்கிற ஆயிலே போட்டு இதை நம்ம வதக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ்ஷோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இப்போவே போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு வேகிறதுக்குள்ளே இந்த மசாலாலாம் கருகி வந்துடும். சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சது அதையும் இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னொரு பக்கம் சைடெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் அப்புறம் வந்து ஃபிஷ் இது ரெண்டும் வந்து வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே நம்ம இடையிடையே வந்து கிண்டி விட்டால் போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாருங்கள் என்னோடய ப்ளேஸ்லாம் வந்து இங்கே கிச்சன்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பாத்திரம்லாம் அப்படி இப்படி இருக்குது. இப்போ இந்த ப்ளேஸ்லாம் நம்ம வந்து பாத்திரத்தையெல்லாம் சைடே வந்து கழுவிட்டு இடையிடையே வந்து இங்கேயும் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன். இந்த பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் சிக்கன் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் சிக்கனுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து சில நேரம் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பட்டர் சேர்க்குறதுனால வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இந்த பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது, மீடியமாக சேர்த்துருக்கேன். ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சிக்கனும் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா கடந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரை எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் ஸ்டவ்வை எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேஸையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமையல் எல்லாமே முடிச்சு வரத்துக்கு வந்து ஒரு 3:30 ஆகிடுச்சு. நான்வெஜ்ஜுமே வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கிச்சனும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக குளிச்சுட்டு நம்ம பொங்கல் வைக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி பொங்கல் பண்ண வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இஞ்சி கொத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு 2 டேஸுக்கு முன்னாடியே நான் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதனால் இன்னுமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்புறம் வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு 2 கப்பு, அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கலுக்கு 1.5 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் ஷாப்பிங் வந்து நாங்கள் லூலு மட்டும்தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா பச்சை நாட்டு அரிசின்னு அங்கே இருந்துச்சு. சரி இது பச்சரிசியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தோம். இது என்ன அரிசினே தெரியல, பச்சரிசியாகவும் தெரில, புழுங்கல் அரிசியாகவும் தெரில. பார்த்து வந்து நாங்கள் எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற ஷாப்பிங்க்கெலாம் வந்து ஒவ்வொரு கடைக்காக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு மட்டும் எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு இது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசியை இதில் சேர்த்துக்கலாம்.
வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேசஸ்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால எல்லா கடைக்கும் போகாமல் வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லூலில் மட்டுமே இருக்கிறத வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா நான் எப்பவுமே ரெகுலராக ஒரு மில்லில் தான் வாங்குவேன். சக்கரை பொங்கலுக்கு வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல். 2 பொங்கல் பானையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊர்லேருந்து வரும்போது அப்பா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி இருந்தனால பொங்கி வருமானுங்கிற டவுட் இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியும் வந்து இந்த பானை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் போட்ட அரிசியால் நிறையாவும் சமைக்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ பொங்குமா இல்லையானுங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. நல்ல வேலை பொங்கி நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் வந்து சாமி கும்பிட்டாச்சுன்னாங்க. தேங்காயெல்லாம் உடச்சி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பால்கனில் தான் கும்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் கும்பலான்னு தான் இருந்தோம். க்ளீன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஈவினிங் இப்போ போனதுமே பார்த்திங்கன்னா செம்ம குளிர். அந்த அங்கே நிற்கவே முடியாத அளவுக்கு வந்து ஸ்வெட்டர் போட்டாலுமே வந்து நல்லா குளிரும், வேணாம் ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி உள்ளவே சாமி கும்பிட்டலான்ட்டு உள்ளேயே வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்தது தான். ஸோ வந்து அதே இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் கேட்டனால அந்த கொம்பெல்லாம் உடஞ்சிருச்சு. அதை கூட வந்து இப்போ புதுசாக அந்த கொம்பு மட்டும் அட்டாச் பண்ணி இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டோம். வீட்டு சாமி நான்வெஜ் எல்லாமே வந்து இங்கே இலையில் போட்டு அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டோம். ஏன்னா சிக்கன் ஃப்ரை, அடுத்தது பார்த்திங்கன்னா நண்டு ஃப்ரை பண்ணது, அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை பண்ணது. இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். அடுத்து வெண்பொங்கலில் கொஞ்சம் மீன் குழம்பு, கொஞ்சம் கோழி குழம்பு. சிக்கன் ஃப்ரை பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஃபிஷ் ஃப்ரை. அடுத்தது சிக்கன் கிரேவி. இது வந்து நண்டு மசாலா. பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு. இது வெண்பொங்கல். இது சக்கரை பொங்கல். அவ்வளோதான். இனிமேல் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்ததாக சாப்பிட வேண்டியது தான். வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். டைம் இல்லாதனால பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.